2026க்கு முன்னாடி போனால் போராளியாக போக போகிறார், 2026க்கு மேலே அவர் முதலமைச்சராக போக போகிறாரு. 2026 முதலமைச்சராக போக போகிறாரு. சிங்கிள் மெஜாரிட்டியில் ஜெயிச்சு போவாங்க. 2026 முதலமைச்சராக செஞ்சாஜ் கோட்டையில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொல்லி விஜய் பேரை சொல்லி அங்கே ஆட்சி நல்லாட்சி அமையும். பாருங்க, தொகுதிக்கு 35% ஓட்டு வேணும் மினிமம். அந்த மாதிரி 118 தொகுதி ஜெயிக்கணும் தனிப்பட்ட முறையில். பொறுத்திருந்து பாருங்க, இது அவ்வளோ ஈஸியான டாஸ்கான்னு நான் கேட்குறேன். இன்னும் ஃப்ராங்காக சொல்கிறேன், ஆளுங்கட்சி திமுக சார்பாகவே ஒரு சர்வே எடுத்தாங்க. அதுலேயே 27க்கு மேலே வருது. அதுக்கப்புறம் தான் குளிர்ஜரம் ஸ்டார்ட் ஆச்சு. எங்கள் கொள்கையோடு முரண்பாடு உள்ள ஐயா ரங்கராஜ் பாண்டே அவருடைய சேனலில் அவர் பர்சனலாகவே 6% தண்ணிகளை தரமாட்டார். ஆனால் அவர் எடுத்த சர்வேல 22% வருதுன்னு அவரே ஷாக் ஆகிறாப்புல. நான் ஓட்டு போட்டவங்கள நானும் ஒருத்தன். இந்த விடியல் ஆட்சியில் நீங்கள் சொன்ன ப்ராமிஸை நீங்கள் நிறைவேற்றலை. அண்ட் ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரியுது நீங்கள் எதையுமே நிறைவேற்றலை. இந்த 24 விக்டிம்ஸோடைய ஃபேமிலிக்கும் இன்றைக்கி லீகல் பேட்டெல்லாம் நாங்கள் டேக் ஓவர் பண்ணியிருக்கோம். எங்கள் தலைவர் பர்சனலாக சொல்லியிருக்காரு, அவர் ஒன்று தொட்டா விடவே மாட்டார். அவரை மாதிரி நீங்கள் அழுத்தமான அதை பார்க்கவே முடியாது சார். முதல் முறையாக அவர் கிண்டல் பண்ணி வந்த விமர்சனத்தை ஃப்ரேம் போட்டு ஒரு மனிதர் வீட்டில் மாட்டி வச்சிருக்காரு சார். அதே பத்திரிகையில் இவர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொன்ன அந்த பத்திரிகை செய்தி வர்ற வரைக்கும் அதையும் வெயிட் பண்ணி அதையும் ஃப்ரேம் போட்டு பக்கத்தில் மாட்டுறேன்னா. இந்த 24 டெத்தை பற்றி மட்டும் பேசுகிறீங்க. கடந்த ஆட்சியில் 5 வருஷத்தில் என்ன எவ்வளோ டெத்? ஏன் இந்த 24 டெத்ஸை பற்றி எடுக்கிறோன்னா, இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடியவங்க சாத்தான்குளம் மாதிரி ஒரு சம்பவம் நடக்காதுன்னு ப்ராமிஸ் பண்ணி தான் வந்தாங்க. சரியான கண்ணோட்டம், ஃபைன். ஆனால் எந்த இடத்துலையுமே அதிமுக விமர்சனம் பண்ணவே மாட்டேங்கிறாருங்கிற ஒரு விமர்சனம் ஒன்று இருக்குல்ல. நீட்டு அனிதா வீட்டுக்கு போனாப்புல இல்லை கட்சி ஆரம்பித்த பிறகு நான் கேட்குறேன். கட்சி ஆரம்பித்த பிறகு யார் சார் இப்போ ஆட்சியில் இருக்கா? எடப்பாடி பழனிசாமியா? முதல் முறை முதல்வர் மு.க. ஸ்டாலினா? கரெக்டு. இப்போ மோடிக்கு எதிராக நம்ம போராடுறோம். நீங்கள் மோடிக்கு எதிராக போராடுறோம். இருங்க, ஓவராலாகவே எந்த விஷயத்துலையும் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்தில் அதிமுக விமர்சனமே பண்ணாமல் இருக்கிறது உங்களோட கருத்து வந்து ஆளுங்கட்சி தான் விமர்சனம் பண்ணணும். பத்திரிகையாளராக இருக்கும்போது கூட நம்ம எப்பவுமே ஆளுங்கட்சி தான் விமர்சனம் பண்ணணும். இல்லை நான் சொல்கிறேன், பட் இதே விஷயம் அங்கேயும் நடந்திருக்கும். அதை டச்சாவது பண்ணணும் இல்லைங்க. நாங்கள் போராட்டம் நடத்தினோம்ல மெரினா பீச், அங்கேருந்து தொட்டு விடும் தூரம் தான் தலைமைச் செயலகம். தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் தீர்வு கொண்டு வரலன்னா நான் வருவேன் தலைமைச் செயலகத்துக்கு, பரந்தர் மக்களை கொண்டு வர நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லை, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தலைமைச் செயலகத்தை யார் வேணால் போகலாம், போய் பார்க்கலாமே. நீங்கள் போயிடுவீங்க. இப்போ மீடியாவை வளர்ச்சி பரந்தூரில் விமான நிலையமாக கொண்டு வந்து விவசாயிகளை விவசாய அகதிகளாக நீ மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை. விவசாயிகளை போராளிகளாக மாற்றக்கூடிய வல்லமே எங்கள் தலைவர். அடுத்த கட்ட போராட்டம் தான் நடக்கும். இன்னொரு பெரிய விமர்சனம், மீடியாவை சந்திக்கவே மாட்டேங்கிறாரு. வி ஆர் வெயிட்டிங், எப்போ வர சந்திக்க போறாரு எங்களெல்லாம். ஒருவேளை மீடியா கிட்ட வந்தால் ரொம்ப ஏடாகூடமான கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இது தவறுங்க. மீடியாவை நீங்கள் இப்படி பேசக்கூடாது. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் விஷயம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீண்ட நாளாக தெரியும், ஆனால் முதல் தடவை இப்போ தான் ஒரு நேர்காணலில் உட்கார்றோம்ல, மகிழ்ச்சி. தொடங்கியிருக்கோம். சமீபத்தில் நடந்து முடிந்த கண்டன ஆர்ப்பாட்டம், அஜித்குமாரோட கஸ்டோடியல் மர்டர், டெத்துன்னு சொல்லக்கூடாது, கஸ்டோடியல் மர்டர், அதை மையமாக வைத்து இதுவரை நடந்த 24 கஸ்டோடியல் மர்டருக்கும் சேர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். என்னன்னா, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவர் மேலே வைக்கப்பட்ட பெரிய விமர்சனமே களத்துக்கு வர மாட்டாரு, இஷ்யூ பேஸ்டாக எதுவும் பேச மாட்டுறாரு, அறிக்கையோட நிப்பாட்டிடுறாரு, களத்துக்கு வரணும் இல்லைங்கிறது தான் இவ்வளோ நாள் வைக்கப்பட்ட விமர்சனம், கேள்வி எல்லாமே. அவர் மேலே எதிர் சைடில் இருக்கிறவங்க அதை ரொம்ப தீவிரமான விமர்சனமாகவும், அவருக்கு ஆதரவு நிலையில் இருக்கிறவங்க கூட இல்லை வரணும் தானே வராமல் இருக்காருங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்கும்போது பரந்தூரில் போய் பேசியிருக்காரு. அதை தாண்டி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக வந்து முதல் முறையாக களத்தில் வந்து நிற்கிறாரு. அதை ஆரோக்கியமாக ரிசீவ் பண்ணணுங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அரசியலுக்காக தானே பண்ணுறாரு அப்படிங்கிற விமர்சனமும் வருது, தவிர்க்க முடியாது. அரசியல்வாதிகள் எந்த ஒரு விஷயத்தையுமே அரசியல் லாபம் இல்லாமல் பண்ண மாட்டாங்கங்கிறது ஒரு பொது புத்தியில் இருக்கக்கூடிய கணிப்புன்னு வச்சுக்கோங்களேன். இதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த நிகழ்வை? 28 ஆண்டுகளுக்கு முன்பே அது சுனாமியோ குஜராத் பூகம்பமோ அல்லது நாகப்பட்டினத்தில் மீனவர்கள் தமிழ் மணல் சுட்டுக் கொல்லப்பட்ட போதோ, தொப்புள்கொடி தேசத்தில் ஈழத்தமிழர்கள் அழிக்கப்பட்ட போதோ எப்படி குரல் கொடுத்தாரோ, வெளியில் வந்தாரோ, போராடினாரோ, அதே மாதிரி தான் இப்போ வராரு. அவருக்கு இது புதுசல்ல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கட்சி தலைவராக மாறிய பிறகு கண்டன ஆர்ப்பாட்டமாக வந்தது, அது மட்டும் இப்போ புதுசாக தெரியல. என்னப்பா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் ஃபோட்டோ போடலை, வராருன்னு போஸ்டர் ஓட்டல, வாழ்க வாழ்க அது போடலை, தலைவரை பற்றி கோஷம் போடலை, விக்டிம்ஸை இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட மொத்த விக்டிம்ஸை மேலே ஏற்றிருக்கிறாங்க. அங்கங்கே தடை போட்டு வேனை அரெஸ்ட் பண்ணி எந்த வாகனத்தையும் மூவ்மெண்ட் வரவிடாமல் பண்ண பிறகும் நடந்தே 10,000க்கும் அதிகமான மக்கள் வந்து நின்றுட்டாங்க, பெண்கள் நின்றுட்டாங்க, கையில் குழந்தைய வச்சுட்டு வந்து நின்றுட்டாங்க. இது எல்லாமே புதுசாக இருக்கிறதால
நவீன குளிர் ஜுரத்தில் வந்த நம்மளுடைய ஆளும் கட்சிக்கு இதை பார்த்து அந்த உளவுத்துறை கொஞ்சம் திகைத்து போனது உண்மை. போராட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். அது உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. இதை அவங்களும் தெரிந்து வைத்திருப்பார்கள், அறிந்து வைத்திருப்பார்கள். ஆனால் இப்படி போராடுறது அரசியல்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்லிக்கங்க மேடம். இவங்களை அரசியல் பண்ணுறாங்க, இவங்க வந்து இதை வச்சு இவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறவங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லணும். 24 குடும்பங்கள் ஒரு மகனை இழந்திருக்கு, ஒரு அப்பாவை இழந்திருக்கு, ஒரு சகோதரனை இழந்திருக்கு. அந்த 24 பேரினுடைய ஃபேமிலிக்காக ஏன் இது வரைக்கும் யாருமே அரசியல் பண்ணல? மக்கள் பிரச்சனைக்காக பேசக்கூடிய இதே திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்நேரம் பண்ணியிருக்குமா இல்லையா? குறைந்தபட்சம் இந்த 24 பேருடைய ஃபேமிலிக்கு இப்படி நாங்கள் பண்ணோம்ல, இதற்கு ஒரு வரவேற்பாக சொல்லியிருக்குமா இல்லையா? இங்கே அரசியல் என்பது என்ன தெரியுமா? நானும் பண்ண மாட்டேன், நீயும் பண்ணக்கூடாது. யார் பாஸோ பாஸுக்கு விசுவாசமாக இருக்கிறது தான் அரசியல் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது கிடையாது. இங்கே சாமானிய மக்களுக்கான குரலற்றவர்களின் குரலாக ஒழிப்பது தான் அரசியல். அதை நாங்கள் பண்ணுவோம். எவ்வளவு தடைகள் போட்டாலும் ஆர்ப்பாட்டத்தில் கொண்டு வெறும் கோஷம் போடாமல் விக்டிம்ஸை வெளி உலகத்திற்கு காட்டுவது தான் அரசியல். அதை நாங்கள் பண்ணுவோம். எவ்வளோ சிறுமை பண்ணாலும் வீலிட்டல் பண்ணாலும் சார், முதல் முறையாக அவர் கிண்டல் பண்ணி வந்த விமர்சனத்தை ஃப்ரேம் போட்டு ஒரு மனிதர் வீட்டில் மாட்டி வச்சிருக்கிறார் சார். அதே பத்திரிகையில் இவர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொன்ன அந்த பத்திரிகை செய்தி வர்ற வரைக்கும் அதையும் வெயிட் பண்ணி அதையும் ஃப்ரேம் போட்டு பக்கத்தில் மாட்டுறனா நினைத்து பார்க்க முடியாத ஆழமான ஒரு மனிதர் இவர். நீங்கள் பாருங்கள், இனிமே தான் இது ஸ்டார்டிங் தான். இன்னும் போக போக இன்னும் கடுமையான எதிர்வினைகள்லாம் நாங்கள் சந்திப்போம். ஐ எம் வெயிட்டிங் அதெல்லாம் சந்திக்க. இது சொன்னீங்க இல்லையா, இந்த 24 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு, கஸ்டோடியல் மர்டர் நடந்திருக்கு, யாருமே பேசல. எல்லாருமே இப்போ திமுக மீது முக ஸ்டாலின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுமே என்னன்னா, இது ஒரு இஷ்யூ ஆகி சமூக வலைதளத்திலே மீடியா எல்லாம் கையில் எடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் சாரி கேட்கிறாரு. 24 பேருக்கு சாரி கேட்கல ஏன் அப்படிங்கிறத விஜய் அவர்களும் பேசுறாரு. நான் ஒரு மாற்று கருத்து சொல்றேன். அவர் இப்ப சாரி கேட்கல, முன்னாடியே சாரி கேட்டார். ஆர்ஆர் பிரியாணியில் பிரியாணி குண்டான தூக்கிட்டு போயிட்டாங்க, இங்க வந்து சாரி கேட்டார். நாங்க பிரியாணி வாங்குவாங்க, என்ன சிரிக்கிறீங்க? ஏற்கனவே பல முறை சாரி கேட்டோம், சரியாகலங்கிறதா நம்மளுடைய கம்ப்ளைண்ட். சாத்தான்குளம் இஷ்யூ அப்ப உங்களுக்கு தெரியும், முதல்ல பேசினவங்கள நானும் வருவேன். என்னோட பேசின 300 பேரை காணோம் சார். காணாமல் போனவர்களை பற்றிய அறிவிப்பு. பிரபல இயக்குநர்கள் காணவில்லை, கதாநாயகர்கள் ஆர்ஜே விஜய்கள் காணவில்லை, மக்கள் சக்தி காணவில்லை, இந்த நாட்டுப்புற பாடகர்கள் காணவில்லை. இவங்க யாருமே இப்போ ஏன் குரல் கொடுக்கலன்னா இந்த மனப்பான்மை எனக்கு ஆபத்து. இப்போ இந்த 24 கேசஸ்லையுமே சரி இது சரியாயிடும், இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கு, முக ஸ்டாலின் இப்படி பண்ண மாட்டார், எம்கேஎஸ் அப்படி கிடையாது, இவர் மாற்றிடுவார்னு வெயிட் பண்ணோம். இது ஒரு ஐஸ்பர்க் எஃபெக்ட், அந்த ஐஸ்பால் எஃபெக்ட். அப்படியே எஸ்கலேட் ஆகி நாளாக என்ன பண்ணாங்க, நீங்கள் தான் குடி தண்ணியில் மலத்தை கலந்தீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு சொன்னவங்களே குற்றவாளியாக்குனாங்க. இவங்க தான் உங்களுக்குள்ள இது சாதி கலவரமே இல்லைன்னு சாதிக்க பார்த்தாங்க. ஸோ இந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுற பிஆர் ஆக்டிவிட்டியாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை மாற்றினாங்க. அது அப்படியே தேங்கி அஜித்குமார் தம்பி விஷயத்தில் அது வெடிச்சிருக்குங்க. எனக்கு இன்னும் ஆச்சரியம் என்னென்னா, சரி இதை பண்ணிட்டோம், இதெல்லாம் பேசுகிறோம், எனக்கு ஆதரவு குரல்கள் அரசியல் உள்ளார யாருமே சொல்லாமல் கள்ள மௌனம் காப்பது இந்த சிஸ்டம்க்கே ஆபத்து, டெமோக்ரஸிக்கு அது ஆபத்து. நான் சொல்கிறேன், இந்த இஷ்யூ பெருசானதுக்கப்புறம் இந்த டெத்தில் வந்து சாரி கேட்குறாரு, ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க இமீடியட்டாக. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து 1.25 வருஷம் தாண்டிடுச்சு. இந்த 1.25 வருஷத்தில் எவ்வளோ கஸ்டோடியல் மர்டர் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அது விவாத பொருள் ஆகல அப்படிங்கிறதெல்லாம் விஜயமே அதை பேசாமல் இருந்திருக்காருன்னு புரியுது. விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னதை போல 28 ஆண்டுகளாக சத்தம் இல்லாமல் ப்ரோ பப்ளிக்கா ப்ரோ பாலிடிக்ஸ் அவர் பண்ணிக்கிட்டு. நான் பர்டிகுலராக இந்த கஸ்டோடியல் மர்டர் இந்த ஒரு 1.5 வருஷம் எடுத்துக்கோமே. போன வருஷம் 2024 ஏப்ரல் மாதத்தில் மட்டும் எவ்வளோ கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருக்குமே தெரியாது. டேட்டா இல்லை, ஓவரால் இல்லை, எனக்கு என்கிட்ட டேட்டா இருக்கு. இப்போ தான் ரிசர்ச் பண்ணி ஃபுல்லாக எடுத்து ஒரே ஏப்ரல் மாசத்துல 4 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு பிரதர், கஸ்டோடியல் மர்டர் நடந்திருக்கு. இதையெல்லாம் வெளியே தெரியாம இவங்க பிஆர் வச்சு உள்ள அப்படியே மறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. இதே சென்னையில் போன வருஷம் விக்னேஷ்னு ஒரு தம்பி செத்து போனார். பத்திரிகையில் எப்படி வந்தது? போலீஸ் விசாரணையும் போது வலிப்பு நோய் வந்து செத்து போனார்னா இதையும் அப்படிதான் மூடி இருப்பாங்க. வலிப்பு நோய் வந்து அஜித்குமார் தான் மூடி இருப்பாங்க. ஆனா சம்திங் ராங், இது அப்படி இல்லையே அப்படின்னு நம்ம உள்ள நுழைஞ்சு இது கிணறு விட்ட பூதம் கிளம்பிச்சுன்னு இல்லையா, அதே மாதிரி அஜித்குமார் வழக்கில் நீதி கேட்க தான் நம்ம போனோம். உண்மை அதுதான். ஆனால் உள்ளே போக போக இது மாதிரி பல அஜித்குமார் இருக்கிறது இப்போ தான் வெளில வருது, இப்போ தான் தெரியுது இல்லையா? ஸோ அப்போது நான் என்ன சொல்கிறேன், எந்த ஒரு விஷயமுமே மீடியா வெளியே வருது, அது ஒரு இஷ்யூ ஆகும்போது தான் அரசியல் வந்து பேச வேண்டியது இருக்குது போல இருக்குது. இல்லை, நீங்கள் அப்படி விமர்சனம் பண்ணாலும் நான் பேசுவேங்க. ஆனால் அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு இது தெரியணுமா இல்லையா? வேற ஒரு தலைவராக இருந்தால் முதல் 2 லாக்அப் டெத் நடக்கும்போதே இனி ஒரு லாக்அப் டெத்து லாக்அப் பண்ணுறது நடந்தால் நான் ஐஜியை மாற்றணும், டிஐஜி தூக்குன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? பிரியாணி கடைக்காரருக்கு சாரி கேட்டு அங்கே சமாளிச்சிங்க. அதே வந்து அஜித்குமார் அம்மா கிட்டே சாரி கேட்டு உங்களுக்கு என்னமா வேணும் அப்படின்னா இறந்து போன அஜித்குமாரை திருப்பி கொடுங்க, நான் திருப்பி தர முடியுமா? ஸோ என்னுடைய கோபம் இந்த
விடியல் ஆட்சிக்கு நான் ஓட்டு போடலை. நான் ஓட்டு போட்டவங்கள நானும் ஒருத்தன். இந்த விடியல் ஆட்சியில் நீங்கள் சொன்ன ப்ராமிஸை நீங்கள் நிறைவேற்றலை. அண்ட் ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரியுது நீங்கள் எதையுமே நிறைவேற்றலை. இந்த 24 விக்டிம்ஸோடைய ஃபேமிலிக்கும் இன்றைக்கி லீகல் பேட்டெல்லாம் நாங்கள் டேக் ஓவர் பண்ணியிருக்கோம். எங்கள் தலைவர் பர்சனலாக சொல்லியிருக்காரு, அவர் உன்னை தொட்டா விடவே மாட்டார், அவரை மாதிரி நீங்கள் அழுத்தமான அதை பார்க்கவே முடியாது. ஸோ இந்த 24 பேருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் இந்த லீகல் பேட்டில் ஒரு நாள் ஜஸ்டிஸ் வரும்ல, தீர்ப்பு வரும்ல, அன்றைக்கி நம்ம மறுபடியும் பேசுவோம். மார்க் மை வேர்ட்ஸ், அன்னையிலேருந்து இந்த போலீஸ் ரிஃபார்மேஷன் மாறிடும், அன்னையிலேருந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாறிடும். இப்போ இதை நினச்சிருந்தா முதலமைச்சரே பண்ணிருக்காங்க. என்ன பண்ண போறாரு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியும்? சொல்ல முடியாது, ஏன்னா அது லீகல் பேட்டில். அவங்களுக்கு தேவைப்படுற ஃபினான்ஷியல் சப்போர்ட், லீகல் சப்போர்ட் எல்லாத்தையுமே பண்ணுவோம். பட் எங்களுடைய எய்ம் இந்த 24 கேஸ்லையும் ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் வரும். அந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த விக்டிம்ஸ்க்கு நான் இன்னும் எளிமையாக சொல்கிறேன். எங்களுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ராதவ் அர்ஜுன் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலி கிட்ட நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். தலைவர் பார்த்தார், உடஞ்சு போயிட்டார், பொதுச் செயலாளர் இமோஷனல் ஆகிட்டாங்க, எல்லாம் நல்ல குளிஞ்சு போனப்போ நீங்கள் ஒரு வார்த்தை பேசுங்கன்னப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், மேஜராக நாங்கள் ஏன் இந்த கேஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த குழந்தைங்களாம் என்ன பாவம் பண்ணுச்சு, அங்கே குட்டி குட்டி குழந்தைகள் இருந்தாங்க. இந்த குழந்தை வளரும் போது என்ன சொல்லுவாங்க, கஞ்சா வியாபாரியோடைய பொண்ணும்பாங்க, செயின் சங்கிலி பருப்பு செஞ்சு செத்து போனவருடைய பையன்பாங்க. இந்த அவப்பேர்லேருந்து அந்த குழந்தையை காப்பாற்றணும். இதான் சரி. ஓகே, நீங்கள் இந்த தவழ்கிற குழந்தை கடைசி மூச்சு வரைக்கும் கஞ்சா வியாபாரி பையனாவே சாகணுமா? அது பொய். ஒரு சிஎஸ்ஆரை காட்ட சொல்லுங்கள், ஒரு எஃப்ஐஆரை காட்ட சொல்லுங்கள், நிக்கிதான்ற அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை காட்ட சொல்லுங்கள். சிஎஸ்ஆர் இல்லாமல், எஃப்ஐஆர் இல்லாமல், எந்த கிரைம் ஷீட்டு போடாமல் எப்படி எஸ்ஐடி போட்டான்? போட சொன்னது யார்? எந்த ஐஏஎஸ் பேசினா? இன்னும் நிக்கிதா வெளியில் சுற்றுறாங்க பிரதர். ஐடிவிங்க என்ன பண்ணியிருக்கணும்? அறிவார்ந்த ஐடிவிங்க மனசாட்சி இருந்தால், ஏன்பா இது தப்புப்பா, அரெஸ்ட் பண்ண சொல்லலாம். என்ன பண்ணாங்க? அந்த உருவ ஒற்றுமை உள்ள ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சி பிஜேபியில் இருக்க ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிக்கிதா பிஜேபி, இப்படி தாங்க காலங்காலமாக ஃபேக் நரேட்டிவ் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் நானும் பேசுகிற வரை நிக்கிதா வெளில தான் இருக்கிறாங்க. யார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி தெரில, எஸ்பியை மாற்றிட்டீங்க, உயர் அதிகாரி சிபிஐக்கு தூக்கி கொடுத்துட்டீங்க. அப்போ மாநில சுயாட்சி. நாம் கேட்குறது என்னன்னா, இது போன்ற கேசஸில் எஸ்ஐடி போட்டு நீதிமன்ற மேற்பார்வையில் பண்ணால் தீர்ப்பு வரும். சந்திராணையம் அப்படி தான் அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த தீர்ப்பை வெளியில் விடணும்ல. இந்த 24 கேசஸில் பிரதர் ஒன்றில் சந்துரு சார் தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ வரைக்கும் முகாஸ்டில் இதை வெளில விட மாட்டார். ஏன்? அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் பிரதர் ஒரு எஸ்ஐடி கோர்ட்டு முன் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி தீர்ப்பு கொடுத்தது. இவங்க அதை லைம் லைட்டை ஸ்டீல் பண்ணாங்க. பார்த்தீங்களா, வேகமாக செயல்பட்டோம், தீர்ப்பு கொண்டு வந்துட்டேன். நீ என்ன பண்ண? கோர்ட்டு உன் தலையில் கொட்டி தீர்ப்பு கொடுத்துச்சு. அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி ஒரு லீகல் பேட்டில் போய் ஒரு நாள் இனிமே இப்படி ஒரு லாக்அப் டெத் இந்தியா முழுக்க நடக்கக்கூடாதுங்கிற வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை கொண்டு பாலிசி மேக்கிங்கில் ரூல்ஸில் போய் சேஞ்ச் நடக்கும். அது எங்களுடைய தலைவர் அதற்கான வேலையை தொடங்கிட்டார். நிச்சயமாக அதற்கு காலம். உண்மையாகவே நல்ல மூவ், பாராட்டத்துக்கு இந்த மூவ் தான். இந்த இடத்துல தான் இன்னொரு விமர்சனமும் வைக்கிறாங்க. இந்த 24 டெத்தை பற்றி மட்டும் பேசுறீங்க, கடந்த ஆட்சியில் 5 வருஷத்தில் என்ன எவ்வளோ டெத் இதுவரை நடந்த எல்லா லாக்அப் டெத்ஸை பற்றி பேசணும். நல்லா மாற்றுக்கிறது கிடையாது. ஏன் இந்த 24 டெத்ஸை பற்றி எடுக்கிறோன்னா, இப்போ ரூலிங் பார்ட்டி இருக்கக்கூடியவங்க சாத்தான்குளம் மாதிரி ஒரு சம்பவம் நடக்காதுன்னு ப்ராமிஸ் பண்ணி தான் வந்தாங்க. அந்த ப்ராமிஸ் அவங்க மீறி இருக்கிறாங்க, ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 24 பேருக்கு நாங்கள் வாங்கக்கூடிய தீர்ப்பு என்பது இதுவரை இறந்த அத்தனை பேர்களுக்குமான ஒரு தீர்ப்பு தான் அது. அதனால் இப்போ இந்த கேள்விக்கு ஏன் இந்த 24 பேருக்கு நீதி தரலன்னா, நீங்கள் அப்போ கேட்கலையே. இப்போ என்னை கத்தியில் குத்திட்டாங்க, டாக்டர் என்னையை காப்பாற்றுங்க அப்படின்றேன். நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட போனீங்களே, என்கிட்ட ஏன் வந்தீங்க? அது எவ்வளோ ஒரு அறமற்ற செயல். அது மாதிரி உங்கள் ஆட்சியில் நடக்கிற தவறுன்னு அந்த விக்டிமுடைய அம்மா கிட்ட ஒத்துக்கிறது மட்டும் இல்லைங்க, நீங்கள் முதல்ல பொது மன்னிப்பு கேளுங்க. அந்த 24 பேர்கிட்ட நீங்கள் சாரி கேட்டிங்களா? இல்லை, உங்களால் கேட்கவும் முடியாது. இந்த சாரி எப்படி வந்ததுங்க? நம்ம கல்லாணையும் டாக்டர் பிரபுவும் நேரில் போய் பொதுச்செயலாளர் ஃபோனில் பேசினாங்கட்டோன்னா அடுத்த சில மணி நேரத்தில் காப்பி கேட்டு பெரிய கருப்பன் சார் நேரில் அனுப்பி சிஎம் பேசுகிறார். ஆனால் அவங்க எதிர்பார்க்காதது வீடியோ காலிலே பேசி விட்டுருவாங்கன்னு எல்லா தலைவரும் நினச்சாங்க. எங்களுக்கே சர்ப்ரைஸ் கொடுத்தாரு எங்கள் வெற்றி தலைவர். வீடியோ காலில் வீட்டுக்கே போய் பேசுகிறாரு. தட் இஸ் விஜய். அதுதான் டிவிக்கே. ஸோ நம்முடைய நோக்கம் என்பது வெறும் அரசியல் கிடையாது, வெறும் இந்த ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணுறது கிடையாது. நம்மளுடைய ஃபியூச்சரிஸ்டிக்கில் ஒரு ஒரு எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம் வரணுங்கிறதுக்கான விதை தான் இப்போ போடுறோம். அதற்கான ஒரு நாள் வரும். இல்லை, நான் இந்த விஷயத்தை எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, இந்த கஸ்டோடியல் மர்டரை பொறுத்த வரைக்கும் அதிமுக காலத்துலேயும் நடக்குது, திமுக வந்தாலும் நடக்குது. அப்போது இதற்கான தீர்வு கிடைக்குமாங்கிற சந்தேகம் எனக்கு வருது. நான் இன்னும் இப்படி வரேன். அப்போது அமெரிக்காவிலையும் நடக்குது, ஆப்பிரிக்காவில் நடக்குது, இந்தியாவில் வேற மாநிலங்களே நடக்குது. ஆனா அமெரிக்காவில் ஒரு டெத்து நடந்த பிறகு, ஐகான் பிரீத்னு ஒரு கருப்பின தோழர் இறந்த பிறகு மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளை ஃபயர் பண்ணாங்க. காவல்துறை வீரர்கள் அப்படி முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா, அது மாதிரி கால் பணிந்து தலை குனிந்து பொது மன்னிப்பு கேட்டாங்க. அப்படி ஒரு காட்சி நீங்கள் இங்கே பார்த்துட முடியுமா சார்? நான் இயல்பாக பேசுகிறேன். நம்ம தோழர்கள், நம்ம தம்பி இருக்காப்புல, கேமராமேன் இருக்காப்புல, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் பைக்கை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனார் வைங்களேன், அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்? ஒரு கவுன்சிலர் போகிறார் வைங்களேன், திமுக கவுன்சிலர் போகிறார், அவர் முதல்ல போக மாட்டார் போலீஸ் ஸ்டேஷன், அவர் வீட்டுக்கு போனவங்களேன், அவர் போய் அவருடைய நாய்க்குட்டி காணோன்னு போகிறார், அவருக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்? ஏன் இந்த பாராபட்சம்? இந்த பாராபட்சத்தை நம்ம உடைக்கணும்னு சொன்னால், இதை திமுக ஆட்சி அதிமுக பிச்சுன்னு காலத்தை பிரிக்காதீங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கு தான் குத்தகை விட்டுருக்குறா.
இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தில் என்னெல்லாம் தவறு நடந்திருக்கு நம்ம சுட்டி காட்டுவதன் மூலமாக இனி வரும் காலங்களில் வரக்கூடிய எந்த அரசாங்கத்திலையும் அது நடக்காமல் இருக்கணுங்கிறதா சரியான கண்ணோட்டம். சரியான கண்ணோட்டம், ஃபைன். ஆனால் எந்த இடத்துலையுமே அதிமுக விமர்சனம் பண்ணவே மாட்டேங்கிறாருங்கிற ஒரு விமர்சனம் ஒன்று இருக்குல்ல. அதிமுக எங்களை மாதிரி யாராவது அவங்களோட முரண்பட்டு இருக்க முடியுமா? அந்த காலத்தில் 10 ஆண்டு காலமாக அதிமுக நடந்த பிரச்சனைகளின் போது தான் நீட்டு அனிதா வீட்டுக்கு போனாப்புல. இல்லை கட்சி ஆரம்பித்த பிறகு நான் கேட்குறேன். கட்சி ஆரம்பித்த பிறகு யார் சார் இப்போ ஆட்சியில் இருக்கா? எடப்பாடி பழனிசாமியா? மாண்புமிகு முதல்முறை முதல்வர் மு.க. ஸ்டாலினா? கரெக்டு. இப்போ மோடிக்கு எதிராக நம்ம போராடுறோம். நீங்கள் மோடிக்கு எதிராக போராடுறோம். இருங்க, இது ஒரு ஃபார்முலா தானே. மோடிக்கு எதிராக நான் கேள்வி கேட்குறேன். என்ன சார் வகுப்பாகும் பில்லு? என்ன இது வந்து இஸ்லாமியர்கள் மண்ணின் மைந்தர்களை அவர்களை வந்து இப்படி நாசப்படுத்தக்கூடிய சிஏ என்ன சார் என்ன ஏன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? ஸ்ட்ரெயிட்டாக எங்கே தானே வைப்பாங்க? பண்டிதர் நேருக்கு போவாங்க, மகாத்மா காந்திக்கு போவாங்க, அப்படியே இங்கே வாங்க. மு.க. ஸ்டாலின் கேள்வி கேட்டேன்னு வைங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு போவாங்க. அப்போ கூட மு.க. ஸ்டாலினுக்கு ஜெயலலிதா அம்மா கிட்ட கூட போக மாட்டாங்க. தெரியும் அங்கே நிற்க முடியாது, டப்பா டான்ஸ் ஆடிரும், உடஞ்சு போயிடும் அப்படின்ட்டு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் அதிமுக கிட்டே ஏங்க சோசியல் மீடியாவில் ஒரு பொண்ணு பாலியல் வன்முறைக்கு ஆளாகி கொடூரமாக அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து வெளில நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது, அவ்வளோ கொடூரமான பாலியல் வன்முறைக்கானப்போ உத்தரப்பிரதேசில் ஆகலையா? உங்கள் தங்கச்சிக்கு இப்படி ஆனால் நீங்கள் பேசுவீங்களா? ஐடிவிங்கில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நான் கேட்க. ஸோ இது ஒரு ஃபார்முலா. ஒன்று மட்டும் கிளியரு, நீங்கள் திமுக மட்டும் பேசுகிறீங்க அதிமுக பேசலங்கிறதும், மோடியை மட்டும் பேசுகிறீங்க பண்டிதர் நேரு பேசலங்கிறதும் ஒன்று, பிஜேபியும் திமுகவும் ஒன்று. இது அறியாதவங்க தலையில மண்ணு. இப்போ நீட் விஷயத்தை கேட்கும்போது நேரடியாக என்ன சொல்லுவாங்கன்னா, கொண்டு வந்தது காங்கிரஸ் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்போ விளக்க வேண்டியது இருக்குது. காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க, நம்ம வேணான்னு சொன்னதும் எந்த ஸ்டேட்டுக்கு வேணாமா வேணான்னு சொல்லிட்டாங்கிற ஒரு விளக்கம் இருக்குது. பட் இந்த கஸ்டோடியல் டெத் மாதிரி விவகாரத்தில் 2 ஆட்சியிலுமே நடந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம குறைந்தபட்சம் அட்ரஸாவது பண்ணணுமேங்கிற ஒரு கேள்வி வருது. நான் அந்த டிஸ்கஷனை முடிச்சுக்கிறேன். இது கஸ்டோடியல் டெத்து அந்த விஷயத்தில் ஓவராலாகவே எந்த விஷயத்துலையும் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்தில் அதிமுக விமர்சனமே பண்ணாமல் இருக்கிறது. உங்களோட கருத்து வந்து ஆளுங்கட்சி தான் விமர்சனம் பண்ணணும். நம்ம பத்திரிகையாளராக இருக்கும்போது கூட நம்ம எப்பவுமே ஆளுங்கட்சி தான் விமர்சனம் பண்ணணும். இல்லை நான் சொல்கிறேன், பட் இதே விஷயம் அங்கேயும் நடந்திருக்கும், அதை டச் ஆகுது பண்ணணும் இல்லைங்க. கண்டிப்பாக நான் உங்களுடைய கேள்வியினுடைய தாற்பயம் எனக்கு புரியுது. முக்கியமான கேள்வி. ஒரு விமர்சனத்தை எப்படி மழுங்கடிக்க முடியும்னா நேரடியாக பதில் சொல்லி மழுங்கடிக்கலாம். அந்த துணிச்சல் நிறைய பேருக்கு இருக்காது. அதற்கு பதிலாக இவர் ஒருதலை பட்சமாக விமர்சனம் சொல்கிறவருன்னு சொல்லி அதை மழுங்கடிக்கலாம். இந்த 2வது விஷயத்துக்கு ஈல்டாவாதீங்க, தயவு செய்து ஈல்டாவாதீங்க. முதல் விஷயத்துக்கு நேரடியாக பதில் சொல்லக்கூடிய விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டீலிமிட்டேஷன் தவறு, மு.க. ஸ்டாலின் சார் தவறுன்றாரு, நாங்களும் தவறுன்றோம். அவருக்கு எதிராக நாங்கள் எந்த அரசியலும் பண்ணல, கரெக்டு. அதில் டிஎம்கே பிஎம்கே விசிகே என்எஸ்என்ல நிற்குதோ, ஏடிஎம்கே என்எஸ்என்ல நிற்குதோ, அதிலே தான் டிவிகே நிற்குது. அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் கஸ்டோடியல் டெத்தை பற்றி பேசும்போது அது தவறு, இவ்வளோ நடந்திருக்கு, எனக்கே தெரியாமல் நடந்துருச்சு, போலீஸ் என் கண்ட்ரோலில் இல்லை, நான் தான் போலீஸ் கண்ட்ரோலில் இருக்கேன், எனக்கு மக்கள் பிரச்சனையை பேச விடாமல் மலர் கண்காட்சி கொண்டு போயிட்டாங்க, நான் இங்கே குடிசை பற்றி எரியும் போது கொடைக்கானல் போயிட்டேன், இப்படி பேசுனீங்கன்னா அது நேரடி பதில். ஆனால் பேசவே விடாமல் செய்தியாளர் சந்திப்பில் அஜித்குமார் எங்க எப்படி அப்படின்னு தெனாவட்டா கேட்கறது, இவங்க விமர்சனங்களை கேட்டால் அதிமுக பக்கம் திருப்பி விடுறது, இங்கே நடந்த டெத்து கொள்ளை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி கேட்டால் உத்தரப்பிரதேசில் கூட்டி விடுறது, நம்பர் 2 டெம்ப்ளேட்டாக அதுக்கு தயவு செய்து ஈல்டாகாதீங்க. நான் இன்னும் சொல்கிறேன், இன்னும் கூர்மையாக திமுகவை நாம் விமர்சனம் செய்யணும். இது இப்போ நாங்கள் டிவிக்கே பண்ணுறோம்ல, இதை விட கூர்மையாக பத்திரிகையாளர்கள் பண்ணணும். இப்போ சமீப காலத்துடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? மூத்த பத்திரிகையாளர்கள். இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் எங்கிருந்து வந்தாங்க? மரத்துல இருந்து வந்தாங்களா? வானத்துல இருந்து குதிச்சாங்களா? எப்படி வந்தாங்க? இப்போ நான் வந்து என் தாயினுடைய வயிற்றுல இருந்து வந்த எல்லாருமே மனிதர்கள் அப்படி தானே. ஆனால் மூத்த பத்திரிகையாளர்கள் ஏதாவது செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்த மாதிரியும், இது சொர்க்கபுரி மாதிரியும், பழைய படங்களில் சொர்க்கத்துக்கு கீழே ஸ்மோக் எஃபெக்ட் படுது, நாதா மாதம் மும்மாரி புளிக்கிறதா, ஆமண்ணா பாபு நமது நாடு எப்படி இருக்கிறது, சுவிச்சமாக இருக்கிறது, இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க மூத்த பத்திரிகையாளர். சார் மனசாட்சி வேணாமா சார்? ஒரு காலேஜ் படிக்கிற 1ஆம் ஆண்டில் இருக்கிற எஸ்எஃப்ஐயில் இருக்கக்கூடிய இளம் தோழர் அவன் கேட்குற கேள்வி நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்குறான் சார், பதில் இல்லை சார். இதே மார்க்சிய சிந்தனையில் இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகள் சொல்றாங்க, 500 பேருக்கு ஒரு 100 கழிப்பறை கட்ட மாட்டியா? பெண்களுக்கு கழிப்பறை எவ்வளவு முக்கியம்? போராடிய பொண்ணை தலைமுடியை பிடிச்சி கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகுது போலீஸ், பேச வக்கில்ல சார். போலீஸ் ஸ்டேஷன் போனால் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மகளிர் அமைப்பு பேரணி நடத்துறாங்க சார். புரியுதா உங்களுக்கு? போலீஸ் ஸ்டேஷன் போற பெண்களுக்கு, கம்ப்ளைண்ட் தர பெண்களுக்கு அபியூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தங்கள் இந்த அதாவதுன்னா சாதி கம்யூனல் இன்ஜினியரிங் பண்ணி பணத்தை வச்சு அவங்க அதுக்குன்னு அந்த சட்டத்தின் ஓட்டையெல்லாம் பயன்படுத்தி இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் மாதிரி இந்த அரசியல் விமர்சகர்கள் மாதிரி இவனுங்கெல்லாம் ஒரு செட்டப் பண்ணுறாங்க பாருங்க. இதை ஸ்டீரியோ டைப் பண்ணாமல் இதை உடைங்க சார், இதை நார்மலைஸ் பண்ணாதீங்க. திரும்ப நம்ம என்ன திரும்ப பண்ணோம், இன்னொருத்தர் கூட அதாவது விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் லாக்அப் டெத்தே நடக்காதா இப்படி கேட்பதே தவறு. இதை தயவு செய்து நார்மலைஸ் பண்ணாதீங்க. நாம் என்ன பண்ணோம், இந்த ஆட்சி இன்னும் 10 மாதத்தில் லாக்அப் டெத்தே நடந்துடக்கூடாது. கரெக்ட். அஜித்குமார் ஷுட் பி தி லாஸ்ட் இன்சிடென்ட்.
அதையும் மீறி நடந்தா அந்த போலீஸ்காரன் முதல்ல சட்டம் எதுக்கு இருக்கு? அண்ணல் அம்பேத்கர் என்ன பண்ணாரு? அரசியலமைப்புன்ற ஒரு உலகத்தின் பிரசித்தி பெற்ற மிக முக்கியமான அந்த சட்ட புத்தகத்தை ஏன் எழுதினார்னா ரெண்டு தான். இந்தியா என்ற சுதந்திர நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை உரிமை இருக்கு. பிறந்தாலே ரைட் டு லேண்ட், ரைட் டு லைஃப். அவன் உயிர் வாழ்றது எங்கேயாவது ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்துக்கு போய் எனக்கு சிங்க உரிமை கொடு, சிங்க உரிமை கேட்டா எனக்கு வெக்கமா இருக்குங்க. என் சக மனிதன் போயிட்டு நானும் மனுஷன், எனக்கு மனித உரிமை கொடு, என்னை தொட்டு பேசி, என்னை சாதி சொல்லாத, சமயம் சொல்லாத, என்னை அடிச்சு கொள்ளாத அப்படின்னா இப்போ இன்னும் போராடிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அம்பேத்கர் சொல்றதுபடி கடமையை செய்கிற மனிதனுக்கு, இந்த மண்ணில் வாழ்கிற எல்லா ரைட்ஸும் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அவன் வாழ்வதற்கான உரிமையும் இருக்கு. தப்பு பண்ணானா அவனுக்கு தண்டனையும் திருந்தக்கூடிய வாய்ப்பும் நீதிமன்றம் தரணும். அங்கே கொண்டு போகிறதா அவன் வேலை. வைரஸால் சாகலாம் சார், லத்தியால் மரக்குச்சியால் ஒருத்தர் சாகுறானா ஹை டைம். அதில் நார்மலைஸ் பண்ணுறதோ அதை டைல்யூட் பண்ணுறதோ நியாயமற்றது, அறமற்றது. முக்கியமான சட்ட போராட்டத்தை கையில் எடுக்கிறதா சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே அதுதான் வேணும், இது தொடரக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ அதை நோக்கி வெறுமனே மேடையில் பேசுவது, கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது இல்லாமல் அதற்கான தீர்வை நோக்கி நகர்வதற்கான ஒரு இதை சொல்லியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், நல்லது நடக்கட்டும். முன்னாடி பேசும்பொழுது இது ஆரம்பம் தான், அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? என்ன பிளான்ல இருக்கீங்க? என்ன பிளான்ல இருக்கு? வெற்றி தலைவர் தளபதியை பொறுத்த வரைக்கும் அவர் தொட்டதை விட்டதே இல்லை. சும்மா இருந்த மனிதனை விமர்சனன்ற பேரில் நீங்கள் தான் காலங்காலமா, அதான் நீங்கன்னா புரியல, காலங்காலமாக அவரை அவருடைய உருவத்தை, அவருடைய அரசியல், அவருடைய சமூக பணியை போகிற போக்கில் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ஜிஓ பாலிடிக்ஸுங்க. ஏன் நீ பண்ணி கிழிக்க வேண்டியதான்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நீ ஆட்டோக்காரங்க மேலே, சாமானிய மக்கள் மேலே கேஸ் போட்டுக்கிட்டு இருந்த. ஆனால் அவர் என்ன பண்ணார்? அந்த ஆட்டோ ஓட்டுநரை மாவட்ட செயலாளராக மாற்றிருக்கார். நீங்கள் காலங்காலமாக என்ன பண்ணீங்க? இந்த மண்ணுக்கான விஷயங்கள்லாம் அழகாக பேப்பரில், மேடையில் என்ன மாதிரி தொழில்முறை பேச்சாளர்களை வச்சு அழகாக பேசுவீங்க. அந்த பக்கம் போயிட்டு அமெரிக்காவில் சந்தி சிரிக்குது, அதானி கரப்ஷனில் மாட்டியிருக்கிறாப்புல, தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு அவர் லஞ்சம் கொடுத்துருக்காருன்னா அதானியை போட்டு கிழிக்கிறான் அமெரிக்கா. அவர் கொடுத்தாருன்னா வாங்கினது யார் சார்? அப்போ மேடைக்கு ஒரு பேச்சு, வாழ்க்கைக்குள்ள வேற ஒரு பேச்சுன்னு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதையெல்லாம், இந்த அரசியல் அழுக்குகள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கணும்னு முடிவு பண்ணி அவர் களத்தில் இறங்கிட்டார். அவர் தொட்டதை விட்டதில்லை. கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் விற்றவங்க வீட்லேயும் திமுக ஸ்டிக்கர், வாங்கி குடிச்சு செத்தவங்க வீட்லேயும் திமுக ஸ்டிக்கர். அங்கே நேரில் போய் பார்த்தார். இன்னைக்கு இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மகளிர் தினத்தன்னைக்கு பெண்களுக்கு பயப்பட வேண்டாம், அச்சம் வேண்டாம், அண்ணன் இருக்குன்னு கைப்பட கடிதம் எழுதினார். ஆயுதத்தை பார்த்து பயப்படல, ஒரு காகிதத்தை பார்த்தே பயந்தது இந்த கவர்மெண்ட். எங்கள் பெண்கள் அரெஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பரந்தூரில் விவசாயிகள் சுமார் 5000 ஏக்கர் லேண்டை கபலீகரம் பண்ணி சற்றொப்ப இவங்க போன வாரம் ஒரு டிராமா நடந்தது, நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. எல்லா நியூஸ்லையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 5 கிராம மக்கள் நிலத்தை கொடுத்துட்டாங்க. நான் உடனே விசாரிச்சேன் போராட்ட குழுவில். அது என்ன தெரியுமா? மொத்தம் 17 பேர் தான். அதில் 11 பேர் அந்த ஊரோட சம்மந்தம் இல்லாத டூரிஸ்ட், வெளியூர். ஆக மொத்தம் ஒரு 5-6 பேர் தான். அவங்களையும் விசாரிச்சு என்ன சொல்றீங்க? இந்த வேன் வச்சு சாப்பாடு போட்டு கம்பல் பண்ணி எங்களுக்கு இந்த மொத்தமாவே 9 கோடி தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 9 கோடி நினைக்கிறேன். அதாவது அந்த லேண்ட சொல்லுமே 17.5 ஏக்கர் தான். அதாவது 10,000 ஏக்கர் தேவைப்படுற இடத்துல 17.5 ஏக்கர். அந்த கொடுத்த மக்கள் அந்த 7-8 பேர் ஒரு கிராமத்தை சார்ந்தவங்க. இப்போ நியூஸ் எப்படி போறீங்க? இப்போ நீங்க ஒரு கிராமம், நான் ஒரு கிராமம், அவர் ஒரு கிராமம், அவர் ஒரு கிராமம், 5 கிராம மக்கள் கொடுத்து விட்டார்கள். இப்போ மீடியாவை வளைச்சி பரந்தூர்ல விமான நிலையமாக கொண்டு விவசாயிகளை விவசாய அகதிகளாக நீ மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை. விவசாயிகளை போராளிகளாக மாற்றக்கூடிய வல்லமை எங்கள் தலைவர்கிட்ட. அடுத்த கட்ட போராட்டம் தான் எல்லாம் சொல்கிறேன், வரிசையாக சொல்லியிருக்கேன். அதனால் பொறுத்திருந்து பாருங்கள். இந்த அரசியல் கபட நாடகங்கள்லாம் மாற்றி இதுவரை பார்க்காத ஒரு தூய அரசியலை முன்னெடுத்து தொட்டுவிடும் தூரத்தில் நாங்கள் போராட்டம் நடத்தினோம்ல மெரினா பீச்சு, அங்கேருந்து தொட்டுவிடும் தூரம் தான் தலைமைச் செயலகம். தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், நீங்கள் தீர்வு கொண்டு வரலன்னா நான் வருவேன் தலைமைச் செயலகத்துக்கு, பரந்தூர் மக்களை கூட்டு நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். இல்லை, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தலைமைச் செயலகத்தை யார் வேணா போகலாம், போய் பார்க்கலாமே. நீங்கள் போயிருவீங்க, பரந்தூர் மக்களை கூட்டு போயிருங்க. நான் அந்த போராட்டக்குழு நம்பர் தரேன். பரந்தூர் மக்களை கூட்டு போறதை சொல்றீங்க? ஆமாம் சொல்கிறேன். அதனால நீங்கள் உள்ள நுழைஞ்சு நீங்கள் அவரை பார்த்துருவீங்க. அவர்கிட்ட போய் பரந்தூரை பற்றி நீங்கள் பேசுறீங்க, பேசி ஒரு பேட்டி எடுத்துருங்க. பேட்டி எடுத்துட்டு வந்தால் என்னால் இந்த ஏழையால் முடிந்த ஒரு அன்பு பரிசு, ஒரு புத்தகத்தை பரிசா தந்து விஜய் அவர்கள் பரந்தூரை பற்றி நீங்கள் ஒரு பேட்டி எடுத்துட்டு வந்துருங்க. இல்லை, அது முடியாது. விஜய் அவர்கள் தலைமைச் செயலகத்துக்கு வர சிஎம் பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் பெரிய மறுப்பெல்லாம் இருக்க போறது இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இதை ஒரு போராட்ட வடிவமாக முன்னெடுக்க போறதா சொல்றீங்க இல்லையா? தலைமைச் செயலகத்துக்கு போய் அங்க போய் நம்ம பண்றதுங்கிறது அது ஒரு பெரிய. தலைமைச் செயலகத்துக்கு போறதுன்னா அது ஒரு குறியீடு தாங்க. கட்டாயம் நம்ம தலைமைச் செயலகத்துக்கு போக தான் போறோம். 2026க்கு முன்னாடி போனா போராளியா போக போறோம். 2026க்கு மேல அவர் முதலமைச்சரா போக போறாரு. 2026ல முதலமைச்சரா போக போறாரு. சிங்கிள் மெஜாரிட்டியில ஜெயிச்சு போவாங்க. இன்னும் ஜனநாயகபூர்வமா சொல்றேங்க. எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம், களம் எங்கள் பக்கம் திரும்பி ரொம்ப காலமாச்சுங்க. கட்டாயமாக வென்று 2026ல் முதலமைச்சராக செஞ்சாஜ் கோட்டையில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொல்லி விஜய் பேரை சொல்லி அங்கே ஆட்சி நல்லாட்சி அமையும். பாருங்க, எந்த பாயிண்ட்லேருந்து இவ்வளோ பெரிய கான்ஃபிடன்ட் வருது? நான் களத்தை நம்புகிறேன்.
இவங்க பண்ணுற மலினமான அரசியலை தாண்டி மக்கள் சக்தியோடு பேசுகிறேன். நான் சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, கனடா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, ஹாங்காங் வரைக்கும் தமிழ்ச் சங்கங்களை போய் பேசி மக்களை சந்திப்பதே எனது பிறவி பயனாக 4 நூற்றாண்டு காலமாக சுற்றுறேன். ஒரு மனிதனிடம் பேசுகிற பொழுது அவருடைய உள்மன அபிலாஷைகள், அவருடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்குங்கிறது என்னால் தெரியும். பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள், மாணவர்கள், அறிவிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் 1.25 கோடி பேர் புதிய வாக்காளர்கள், அத்தனை பேரோடைய பழகக்கூடிய நல்வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கு. நான் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து சொல்கிறேன், கட்டாயமாக நாங்கள் ஆட்சி அமைப்போம். தொகுதிக்கு 35% ஓட்டு வேணும் மினிமம். அந்த மாதிரி 118 தொகுதி ஜெயிக்கணும். கட்டாயம் பொறுத்திருந்து பாருங்க. அது அவ்வளோ ஈஸியான டாஸ்க்கான்னு நான் கேட்குறேன். ஈஸியான டாஸ்க். நம்ம ஒரு கட்சியில் இருக்கிறோம், நம்ம இதுதான் நம்பிக்கை, நம்ம அப்படி தான் பேச முடியும். நம்ம இல்லையே, நான் கட்சியில் இருக்கிறதால நாங்கள் எதிர்கட்சி தலைவராக இப்போ வரோம் அடுத்த அப்படின்னு பேச முடியாது. நம்ம ஆட்சியை பிடிப்போம். இப்போ கமல் கட்சி தொடங்கும் நாளை நம்மதே 40 நம்மதே தான் முதல் எலெக்ஷன். அவர் அது மட்டுமா சொன்னாரு? கதவு திறந்திருக்கு, உண்மையை விரும்பாதவங்களாம் கதவு திறந்து போங்க, the door is open அப்படின்னு டோர்லாம் திறந்து வச்சாரு. நிறைய விஷயம் போட்டு உடைச்சாரு, டார்ச் லைட்டை போட்டு உடைச்சாப்ல, அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் இந்த பக்கம் எம்பி சீட் வாங்கிட்டு போட்டா அது அண்ணனுடைய அரசியல் முடியாது, அதை விட்டுருங்க. நான் ஒரு கட்சியில் இருக்கிறதால சொல்ல தோழர், நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பல கருத்து கணிப்புகள், சயின்டிஃபிக் எவிடன்ஸ், அது பல கருத்து கணிப்புகளில் சின்னம் கூட ஒதுக்கப்படாத கட்சிக்கு 27% வருது. இந்த கருத்து கணிப்பு பண்ணவங்க எங்களுக்கு என்ன சொந்தக்காரங்க? இன்றைய தேதியில கருத்து கணிப்புங்கிறது ரொம்ப முன்கூட்டி எடுக்கிற கருத்து. அதனால தான் சொல்றாங்க இப்ப 27 வர்றது இன்னும் 40 வரும். இது வந்து ஒரு சைன் தான். இந்த மெட்ரிக்ஸ் வச்சு தான் நம்ம ட்ரையாங்குலேஷன் பண்ணி, சயின்டிஃபிக் தான் இது, மெஷர் பண்ணி சொல்ல முடியும். இது மற்ற எலெக்ஷன்ஸ்லையும் பண்ணியிருக்கோம், மற்ற தேர்தலையும் பண்ணி தான் போன தேர்தலில் திமுக வரும்னு சொன்னவங்கள நாங்களும் ஒருத்தங்க, நானும் ஒருத்தன். இது சயின்டிஃபிக் எவிடன்ஸ். இந்த சர்வே பண்ணவங்க, இந்த பகுப்பாய்வை செய்து இதை கொண்டு வந்த நிறுவனங்கள் துளியும் சார்பு தன்மை அற்றவர்கள். இன்னும் ஃப்ராங்கா சொல்றேன், ஆளுங்கட்சி திமுக சார்பாகவே ஒரு சர்வே எடுத்தாங்க, அதிலே 27க்கு மேலே வருது. அதுக்கப்புறம் தான் குளிர் ஜுரம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளை ஏவி விட்டாங்க. சம்பந்தமே இல்லாத மற்ற மாற்று கட்சி சார்ந்தவங்கலாம் ஒரு ஆய்வு எடுத்தாங்க, அதில் 25% வருது. எங்க கொள்கையோடு முரண்பாடு உள்ள ஐயா ரங்கராஜ் பாண்டே அவருடைய சேனல்ல அவர் பர்சனலாகவே 6% தண்ணி எங்களுக்கு தரமாட்டார். ஆனால் அவர் எடுத்த சர்வேல 22% வருதுன்னு அவரே ஷாக் ஆகிறாப்புல. சர்ப்ரைஸ் எங்களுக்கு பண்ணால் பரவாயில்ல, அவங்க பசங்க அவருக்கே பண்ணிட்டாங்க. அதனால் இதெல்லாம் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் தான். இதை மட்டும் நம்பலைன்னா மக்களை நம்புறேங்க, நான் காலத்தை நம்புறேன். இன்னும் தலைவர் சுற்றுப்பயணம் இருக்கு, இன்னும் போராட்ட களங்கள் இருக்கு, இன்னும் பாருங்க, நல்லது நடக்கும், நம்புவோம். இந்த போராட்ட களங்கள் தான் ரொம்ப முக்கியம் ஒரு அரசியல்வாதிக்கும் சரி, அதுதான் மக்களுக்கும் நல்லது. அதை முன்னெடுத்து இப்போ இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறேன், தொடர்ந்து பண்ண போறாருன்னு சொல்லியிருக்கீங்க, நடக்கட்டும். சுற்றுப்பயணம் சொன்னீங்க இல்லையா, அடுத்த மாதம் மாநாடு இருக்குது, அதுக்கு அடுத்தது சுற்றுப்பயணம் இருக்குது. அது அந்த கேம்பெயின் அது ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். அது கமர்ஷியல் ஏரியாவாக இருந்தால் கூட அதுவும் முக்கியம் கூட ஒரு கட்சிக்கு இல்லையா. என்னென்ன மாதிரி பிளான்லாம் அதில் வச்சுருக்கீங்க, என்ன விஷயங்களெல்லாம் எதிர்பார்க்கலாம்? கேமரா ஆஃப் பண்ணிட்டோட பேசுவோம், நீங்கள் நானும் ஒரு டீயை வச்சுட்டு பேசுவோம். நல்ல, அதாவது அது வழமையான அரசியலை தாண்டி நாம் இன்னும் இப்படி சொல்லுவேன், நம்ம எதெல்லாம் பண்ண போகிறோங்கிறத வந்து கணிச்சு நிறைய பேர் செயல்படுறாங்க. இவர் ஃபோனில் பேச போகிறான்ட்டோன்னா ஃபோனில் பேசுகிறீங்க, ஓ நீ இப்படி வரியா அப்படின்னா அவர் நேர்லேயே போயிடுவார். அஜித்குமார் விஷயத்தில் சொன்னேன். அது மாதிரி இவருடைய சுற்றுப்பயணம் இப்படி போகுது அப்படி போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அங்கே டிசைனாக விதவிதமாக விதவிதமாய் வித்தியாசமாய் ஓரணியில் தமிழ்நாடு ஒரு ஃபர்னிச்சர் உருவாக்கினாங்க. அங்கே கேனர், அன்பில் மகேஷ் இவங்களே திருச்சி சிவாவே சேர மாட்டாங்க, ஒரு தொகுதியிலே 4 அணி, இதில் ஓரணியில் தமிழ்நாடுன்றாங்க. அப்புறம் என்னடோ நீங்கள் ரேடியோ டிவி எதை போட்டாலும் அதில் வந்து இது மாதிரி விதவிதமாக வருவாங்க. இது எல்லாமே விஜய் சார் ஏதாவது ஒன்று பண்ண போகிறாரு என்பதை முன்கூட்டி கணித்து அவர்கள் செயல்படுவது தான். அதனால் நீங்கள் கணிப்பதை தாண்டி அவர் ஒன்று பண்ணுவார். அதில் அவர் பொலிட்டிக்கல் மாஸ்டர். அவர் மக்களை சந்திக்கணும், மக்களோடு நிற்கணும், மக்களோடு சேர்ந்து நாங்கள் பேசக்கூடிய பிரச்சனைகள், மக்கள் மீதான ஒரு மக்கள் நம்பிக்கை எங்கள் மீதும், எங்களை பார்க்கக்கூடிய அந்த மக்கள் பார்க்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டு அவர்களுடைய நிரந்தர தீர்வு எப்படி கொண்டு வரலான்ற அந்த டைனமிக்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாமே ஒர்க் அவுட் ஆக போகுது. இன்னும் தொட்டு விடும் தூரம் தானே, அதனால் நடக்கும்போது பேசுவோம். களத்துக்கு வரமாட்டார் அப்படிங்கிறதோட பெரிய விமர்சனமாக இருந்தது, வர ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னொரு பெரிய விமர்சனம், மீடியாவை சந்திக்கவே மாட்டேங்கிறாரு. வி ஆர் வெயிட்டிங், எப்போ வர சந்திக்க போகிறாரு எங்களெல்லாம்? கட்டாயமாக சந்திக்க தான் போகிறார். அது சந்திக்கிறாருன்னா ஒரு பர்பஸ் வச்சு நீட்டாக சந்திப்பார். ஏற்கனவே பலமுறை சந்திச்சிருக்கார். அப்போ வந்து அவர் வந்து ஒரு சமூக சேவகராக, திரை நட்சத்திரமாக சந்தித்திருப்பார். ஏன் இப்போ கோயம்புத்தூர் போகும்போது கூட நாங்கள் ப்ரிப்பேர்டாகவே இல்லை, திடீர்னு மக்கள் ரோட் ஷோ பண்ணிட்டாங்க, அதை கூட அவாய்ட் பண்ணுங்க, ப்ரெஸ்லாம் கூப்பிட்டு சந்திச்சாருக்கேன். இப்போ நரேந்திர மோடியை யாருமே வந்து 10 ஆண்டுகளை தாண்டிடுச்சு, ஏன் ப்ரெஸ்ஸை ப்ராப்பராக வாரம் சந்திக்கிறேன்னு சொல்லி நீங்கள் சந்திக்கலன்னு கேட்கல. இல்லை, அது அவர் மேலே கேட்கலன்னு சொல்ல முடியாது. பெரிய விமர்சனம் தான், வீடியோ சந்திக்காமலே பிரதமராக. சரி, சந்திக்கிறோம். அங்கே கேட்குற கேள்விகள் இருக்குல்ல, ராஜ்மோகனை பத்திரிகையாளர் சந்தித்தால் கேட்கக்கூடிய கேள்விகள் நீங்கள் பட்டியல் போடுங்க, நானே கூட ஒரு புக்கை எழுதி தரேன். முக ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும் போது நேரத்தில் கேட்குறாங்க, ஊட்டியில் குளிர் எப்படி இருக்கிறது இந்த வாட்டி? அவர் என்ன வெதர்மேனா, சீஃப் மினிஸ்டரா? எப்பேற்பட்ட தலைவர், அவரை போய் இப்படி நீங்கள் பண்ணலாமா?
அதெல்லாம் உங்கள் மூலமாக நம்மளுடைய சக தோழர்கள்கிட்ட நண்பர்கள்ட்ட கேட்குறேன். அதனால் கட்டாயமாக நம்மளை வந்து மீடியாவில் சந்திக்க போகிறோம். அந்த நாள் வரும், அந்த நாள் நானும் காத்திருக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இப்போ ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சரை பார்க்கும்போது ஒரு 4 நல்ல கேள்வி கேளுங்க. அதை விட்டு ஊட்டியில் மழை வருமா, கொடைக்கானலில் கொய்யாப்பழம் வருமா, இதை போன்ற கேள்விகள்லாம் தாண்டி செட்டப் கேள்விகளை தாண்டி நல்ல கேள்விகளை கேளுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஒருவேளை மீடியா கிட்ட வந்தால் ரொம்ப ஏடாகூடமான கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இது தவறுங்க. மீடியாவை நீங்கள் இப்படி பேசக்கூடாது. என்னைக்கு அவங்க ஏடாகூடமாக கேள்வி கேட்டுருக்காங்க? அப்போல்லாம் அவங்க கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. அது ஒரு ப்ராப்பராக பர்பஸோட சந்திக்கணும். வெறுமனே ஏர்போர்ட்டில் போகும்போது ஒரு ப்ரெஸ் மீட்டு, சென்னையில் கிளம்பும்போது ப்ரெஸ் மீட்டு, அங்கே திருச்சியில் இறங்கணும்னு இன்னொரு ப்ரெஸ் மீட்டு, அது மாதிரி எத்தனை பேர் நான் பார்த்துருக்கிறேன். அந்த ப்ரெஸ்ஸை பார்த்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க. அவங்கள பார்த்தோன்னா ப்ரெஸ்ஸு முதல் கேள்வி வீரியமாக கேட்டு அடுத்த கேள்வி வந்து அப்படியே அவங்களுக்கும் பூசாமல் அப்படி வருவாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் உண்மையிலேயே அவர் ப்ரெஸ்ஸை வந்து சந்தித்து பல மணி நேரம் பேசத்தான் போகிறார். இப்படி தான் நாங்கள் சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் நடக்காது. நீங்கள் மாநாடுவும் போட மாட்டாங்க, நீங்கள் வெளியில் வரமாட்டார், நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு போக மாட்டார், நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வெளில வரமாட்டார், நீங்கள் பரந்தூருக்கு வரமாட்டார், நீங்கள் அஜித்குமாருக்கு வரமாட்டார், நீங்கள் எதெல்லாம் மாட்டார்னு சொன்னீங்களோ அதையெல்லாம் அவர் உடச்சி மாற்றி கட்டியிருக்கிறார். இதையும் மாற்றி கட்டுவார். பாரு, களப்பணிகள் எப்படி நடக்குது? மிக தீவிரமாக நடக்குதுங்க. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிக, அதான் சொல்கிறேங்க, ஆல்மோஸ்ட் 60,000+ பூத் லெவல் ஏஜென்சி என்கிட்ட இருக்கிறாங்க. டிஎம்கே ஏடிஎம்கிட்ட இன்னைக்கு ஆக்டிவாக இல்லை. ஐ சேலஞ்ச் யூ. கிட்டத்தட்ட மினிமலாக என்னுடைய கேடர்ஸ் மட்டும் 2.25 லட்சம் கேடர்ஸ் அப்பாயிண்ட் ஆகி எனக்கு ஒன்றா நான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அடிப்பேன். எங்கள் பொதுச் செயலர் ஒரு ஃபோன் அடித்தார்னா அந்த மாவட்டம் தீயா வேலை செய்யும். இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர், டைனமிக்காக இவ்வளோ இந்த மெக்கானிசமில் வேலை செய்கிறாங்களே, இது வேறு எந்த கட்சியிலையும் இன்னைக்கு இல்லை. 2025 ஜூலை மாதம் போராட்டம் நடந்து முடிஞ்சு 24 மணி நேரம் கூட முடியலை. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இவ்வளோ ஸ்ட்ராங்கான டைனமிக்ஸ் இருக்குது. ரூல்ஸ் வரைக்கும் வேலை பார்க்குறோம். ஆனால் அந்த சைட்லலாம் இன்னும் அது நடக்கலை. அவங்க என்ன நினச்சிருக்கிறாங்க, மேபி அவங்களுடைய லாஸ்ட் ஸ்டாப் கடைசி நேரத்தில் ஓட்டுக்கு காசை கொடுத்து காசை ஓட்டாமத்தலாம் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த தலைமுறை அப்படி கிடையாது. இந்த தலைமுறை ரொம்ப வித்தியாசமானவங்க. நீங்கள் போடுற எவ்வளோ பெரிய ஸ்கெட்சையும் அவன் அப்படியே உடைச்சிட்டு வேறு மாதிரி சிந்திப்பாங்க. அந்த மக்களோட எமோஷனல் பாண்டிங்காகவும் நாங்கள் இருக்கணும். மற்ற கட்சிகள்லாம் லீகல் பாண்டிங்கோ அல்லது ஒரு பொலிட்டிக்கல் பாண்டிங்கோ தான் இருக்கும். உனக்கு என்ன வேணும், ரேஷன் கார்டு வேணுமா சொல்லு, உனக்கு என்ன வேணும், டிரைவிங் லைசன்ஸ் வேணுமா சொல்லு அப்படின்றவங்க கிட்ட அந்த பையன் சொல்ல எனக்கு ஜஸ்டிஸ் வேணுன்ற அந்த இடத்துல நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஸ்ட்ராங்காக. பொதுவாக நான் ஒன்று சொல்லுவேன், கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க, கூட்டம் வர்றவங்க எல்லாம் கட்சிக்காரங்க கிடையாது, ஓட்டு போடுறவங்க கூட கட்சிக்காரங்க கிடையாது. கட்சிக்கு எலெக்ஷன் நிற்கிறவங்க, அந்த எலெக்ஷனுக்கு வேலை செய்கிறவங்க, பூத்தில் நிற்கிறவங்க, பிரச்சாரம் முடிஞ்சதுக்கப்புறம் தனித்தனியாக வீட்டில் போய் பேசுவாங்க. அந்த தெருவில் அந்த வீட்டு ஓட்டு மட்டும் நமக்கு கிடைக்காது போல இருக்கு, 2 பேர்னு போய் உட்காந்து நேரடியாக கண்ணுக்கு கண்ணாக பேசி அந்த கண்ணில் தெரியும், ஓகே இந்த ஓட்டு நமக்கு விழுந்துரும், கன்வின்ஸ் ஆகிட்டாங்கிற அங்கே கிளம்பி வரக்கூடிய ஒரு வேலை ஒன்று நடக்கும். அவங்க தான் கட்சிக்காரங்களான்னு நான் பார்ப்பேன். விஜய் அவர்கள் பெரிய ஸ்டார், ரிட்டையர்ட் ஆன ஸ்டேஜில் வரல, பீக்கில் இருக்கும்போது வராரு. அவர் வந்தால் கூட்டம் கூடும், ஓட்டு போடுறதுக்கு மக்கள் ரெடியாக இருப்பாங்க. பட் இதை ஓட்டு போடுறதுக்கு மக்கள் ரெடி ஆகுறதுக்கு ஒரு பெரிய வேலை நடக்கணும். அந்த கட்சிக்காரர்கள் ரொம்ப முக்கியமான ஆட்கள்னு சொல்கிறேன். அதுக்கு பல லட்சம் பேர் தேவைன்னு நான் கணிக்கிறேன். அந்த ஏரியாவில் எப்படி ஒர்க் நடக்குதுங்கிறதா கேள்வி. அந்த கடைசியாக சொன்னீங்களே தனிநபர் பேச்சு, நான் அதை ரசிக்கிறேன். பேச்சில் மொத்தம் 4 வகை தான். குறிப்பெடுத்துட்டு பார்த்து பேசுவது, பள்ளிக்கூடத்தில் அப்படி தான் பேசு. குறிப்பெடுத்து பார்க்காமல் பேசுறது, கூஞ்ஞானந்த சம்பந்தம் ஐயா சொல்லுவார், அவர் பட்டிமன்றத்தில் அப்படி தான் பேசுவோம். குறிப்பே இல்லை, எப்போ சூப்பர்னாலும் பேசுறது. கிருபானந்த வாரியார் பேசுவார், அண்ணன் வைகோ பேசுவார், சீமான் அண்ணன் பேசுவார், அப்படிதான். 4வது ஒரு வகை நான் சொல்வேன், நாம் பேசணும், அதை பார்க்கக்கூடியவங்க குறிப்பெடுப்பாங்க. இந்த பேச்சில் அது காலம் கனிந்தால் தான் வரும். அப்படி பலதையும் கண்டதையும் கற்றவர் பண்டிதர் மாதிரி அது கற்றறிந்தால் தான் வரும். இந்த 4 ஸ்டேஜையும் தாண்டி 5வதாக ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இந்த ஊடக பேச்சு, மேடை பேச்சு, பொது பேச்சு, இதையெல்லாம் தாண்டி தனிநபர் பேச்சு, 1 to 1. ஆட்டோவில் போகும்போது, நான் இப்போவும் ஆட்டோவில் போகிறேன், பைக்கில் போகிறேன், பஸ்ஸில் போகிறேன், மெட்ரோவில் போகிறேன். ஆட்டோவில் போகும்போது அப்படி பேசுவேன். என்னண்ணே அப்புறம் குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன படிக்கிறாங்க. அவரு சொல்லுவார், இந்த நல்லா படித்தா நிறைய மார்க் வாங்கினா தளபதி கல்வி விருது விழான்னு அவார்டெல்லாம் கொடுக்குறாராமே, என் பிள்ளைக்கு தருவாங்களே, எவ்வளோ மார்க் எடுத்தால் தாராளமாக தரலாம். நான் ட்ரெயினில் போகும்போது, மெட்ரோவில் போகும்போது அங்கே பேசுவேன். சார் பார்த்தோன்னா ஸ்மைல் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் அங்கே பேசுவேன். என்ன சார் எப்படி இருக்கீங்கம்பாங்க, நல்லா இருக்கேன் சார், உங்களை அப்படிம்பாங்க. அதாவது யூடியூப்பில் பார்க்குறேன், இல்லைங்க விஜய் சார் மேடையில் பார்த்தேன், நீங்கள் அந்த கட்சி, ஆமாம் அந்த கட்சியில் தான் இருக்கும். அந்த சாதாரண ஒரு ட்ரெயினில், பஸ்ஸில், ரேப்பிடோ, பைக்கில், ஒரு ஆட்டோவில், ஒரு பஸ் ஸ்டாண்டில், நீங்கள் ஒரு டீ கடையில், ஒரு சாய கடையில், எங்கேயோ நம்ம போகும்போது அங்கே பேசக்கூடிய மக்கள் சொல்கிற பாயிண்ட்களை எனக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்கும். சில விஷயங்கள் ஐ ஓப்பனராக இருக்கும், சில விஷயங்கள் ஒரு சின்ன விமர்சனம் கூட இதை அப்படி மாற்றிக்குவாங்க, சில விஷயங்கள் ரொம்ப அப்படி சொல்லுவாங்க, இங்கெல்லாம் உங்களுக்கு என்ன வேலை, இது தளபதியோட கோட்டை, உங்களுக்கு தெரியாது. டீ கடையில், நான் அந்த டீ கடையில் வேலை பார்க்குற அந்த ஒரு அண்ணன் சொல்கிறார், இங்கே வர்றவங்க அத்தனை பேர் உங்கள் தலைவரை பற்றி தான் பேசுகிறாங்க, அவரை போட்டு கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த திமுக காரன் அவனை விடுங்க, இங்கே உங்களுக்கு என்ன வேலை, இது தளபதியோட கோட்டை, போய் மற்ற இடத்தெல்லாம் பேசுங்க. அவர் இவ்வளோ கன்விக்ஷனோட பேசுவார். கட்சி கிடையாது, சாதாரண லுங்கி கட்டிட்டு ஒரு துண்டை போட்டுருப்பாப்பில். ஸோ நமக்கு வந்து ஒரு மன நிறைவாக இருக்கும். ஸோ இது மாதிரி தனிநபர் பேச்சில் தான் நான் என்னையை பார்க்குறேன். நான் மேடையில் பேசுவதும், ஊடகத்தில் பேசுவதும், அரசியலில் பேசுவதும் வேறு, அது ஒரு கடமை.
ஆனால் நான் தனிநபர் பேச்சா போய் தான் இப்படி எவாலுவேட் பண்ணி தான் சொல்கிறேன். அது வெளியில் தெரியாமல் நிறைய லட்சக்கணக்கான ராஜ்மோகன்களை தமிழக வெற்றிக் கழகம் வைத்திருக்கிறது. அது தேர்தல் வெற்றியின் போது உங்களுக்கு தெரிய வரும். மிகப்பெரிய நம்பிக்கையோட இருக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. எலெக்ஷன் வெற்றி அப்படிங்கிறத தாண்டி அடுத்தடுத்த நகர்வுகளில் பல விஷயங்கள் பிளான் பண்ணுறதா சொல்கிறீங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். வாழ்த்துக்கள். இன்னொரு நேர்காணலில் உங்களை சந்தித்ததும் சிந்தித்ததும் ரொம்ப மகிழ்ச்சி தோழர். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.